நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தாம்பரம் மாநகராட்சி கவுன்சிலரின் மச்சானை இளைஞர்கள் அறிவாளால் வெட்டியிருக்கிறார்கள். பட்டாசு வெடித்து அளப்பறையில் ஈடுபட்டதால் அதனை தட்டி கேட்ட ஆத்திரத்தில் இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கந்தன். கந்தன், அவர்கள் யார், என்ன நடந்தது? வணக்கம் வாசனி. தாம்பரத்தில் தீபாவளி அன்று பட்டாசு எடுத்துக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் அளப்பறை செய்த இளைஞர்களை தட்டி கேட்ட தாம்பரம் மாமன்ற உறுப்பினர் யாக்கூப் என்பவரின் மச்சானை தான் இந்த இளைஞர்கள் வெட்டியுள்ளனர். அதனுடன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த ரங்கநாதபுரம் காதர்பாய் தெருவில் தீபாவளி பண்டிகை அன்று பொதுமக்கள் பட்டாசுகளை வெடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் கிரி, சேசன் என்ற இளைஞர்கள் அளப்பறையுடன் வண்டியை வேகமாக ஓட்டியுள்ளனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக பொதுமக்கள் வெடித்த பட்டாசு அவர்கள் மீது பட்டுள்ளது. இதில் மது போதையில் இருந்த அந்த 2 இளைஞர்கள் அந்த பொதுமக்களை அடிக்க முற்பட்ட போது இதில் கோபமடைந்த பொதுமக்கள் அந்த 2 இளைஞர்களையும் தர்ம அடி கொடுத்து அங்கிருந்து விரட்டி அனுப்பினர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த நண்பர்கள் தொலைபேசி மூலம் அந்த சக நண்பர்களை வர வைத்துள்ளனர். அந்த மொத்தம் 12 நபர்கள் ஒன்று கூடி மது அருந்தியதோடு மீண்டும் அதே பகுதிக்கு சென்று தங்களை யார் வெட்டியது என கத்தியுடன் அந்த பகுதி முழுவதும் சுற்றி வந்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அப்பொழுது அங்கு இருந்த அந்த மாமன்ற உறுப்பினர் யாக்கூப் என்பவர் மச்சான் முகமது என்பவர், அதாவது சீன முகமது என்பவர், தம்பிகளை ஏன் இந்த பகுதியில் வந்துள்ளன்னு கேட்டபோது எங்களையே தம்பிகளா என கேட்கிறாய் என கூறி தட்டி கேட்ட அந்த இளைஞரை கையில் மற்றும் பல இடங்களில் வெட்டியுள்ளார். இதில் ரத்த காயத்தில் படுகாயமடைந்த அந்த நபர்களை அருகே இருந்தவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சை சேர்த்தனர். இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நபர்களை தேடும் நிலையில் மதுரவாயின் சர்வீஸ் சாலை அருகே பதுங்கியிருந்த தாம்பரம் மேற்கு தாம்பரத்தை சேர்ந்த கிரி, டேனியல், யுவன் ராஜா, ஹரிஸ், சஞ்சய், சேசன் மற்றும் சிறுவன் உட்பட 7 நபர்களை போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்தோடு சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் இந்த மது போதையில் பொதுமக்களை மிரட்டியதோடு அந்த தட்டி கேட்ட நபரை வெட்டிய அந்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருந்த அனைத்து இருசக்கர வாகனங்களையும் கத்தியை கொண்டு அடித்து நொறுக்கியுள்ள சிசிடிவி காட்சிகள் வெளியாகியது. இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு நிலையில் 7 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் சில நபர்களை இந்த வழக்கில் போலீசார் தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.